ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிலேபி மீன் தான். ஒரு கிராமத்து ஸ்டைலில், கேரளாவில் கிராமத்து ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து அசல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கருப்பு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இப்போது மசாலெல்லாம் ரெடி பண்ணி மொத்தமாக நம்ம வந்து மசாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இது வேக வைக்க போகிறோம். இது எதுவுமே தாளிக்க போகிறதில்ல. பாருங்கள், இஞ்சி பூண்டு மிளகாய் இடித்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா இடித்து எடுத்துருக்கேன். இதெல்லாமே வந்து சட்டியில் போட்டுக்கலாம். ஒரு மண் சட்டியில் வச்சுக்கலாம். மண் சட்டியில் வச்சா தான் மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதுக்கு வந்து மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன், சின்ன ஜீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனு, வெந்தயத்தூள் வந்து அரை டீஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நல்ல கருவேப்பிலை இருந்ததுன்னா, ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இது கூடவே போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. இது பாருங்கள், இப்போவே அது பார்க்கும்போதே நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து குழம்பு வந்து வேறு ஒரு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இது பழைய காலங்களில் இப்படி தான் குழம்பு செஞ்சுருக்காங்க, மீன் குழம்பெல்லாம். இது அவங்கக்கிட்ட கேட்டு செஞ்ச மெத்தடு தான் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு. தக்காளியெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சு கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பழக்கம் இல்லாமல் புதுசாக செய்கிற பிள்ளைங்க வந்து மீன் இப்போமே போட வேண்டாம். மீனை மாற்றி வச்சுட்டு மசால் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா வற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீன் போடுங்க. ஏன்னா இந்த சிலேபி மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் புதுசாக செய்கிறவங்க வந்து அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை பக்குவம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீனை போடுங்க. நான் வந்து எல்லாமே மொத்தமாக வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அதோட கணக்கு தெரியும், அதனால் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு மண்சட்டி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் கொதித்ததுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் வந்து ஊற்றி வேக வச்சுருக்கேன். பாருங்கள், மசாலாலாம் நல்லா கொதித்து கலராக இருக்குது பாருங்கள். நல்லா ரெட் கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இதை வந்து பாதியாக மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆவி போனால் தான் கரெக்டாக இருக்கும், தண்ணி வந்து வற்றும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா வற்றி இருக்குது பாருங்கள். குழம்பு வந்து இந்த டைமில் வந்து நாம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து மசாலாலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீனை போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்து அது கூடவே இடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறமா அதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக பச்சை தேங்காய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பாருங்கள், மீன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா வற்றி குழம்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.